ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அருள் தந்தை அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் நம்மை போன்றே பிறந்து வளர்ந்து நம்மவர்கள் மரணமடைவது போல் அவர் அடையவில்லை. தான் பெற்ற பேரு மரணமில்லாத ஒரு வாழ்க்கை என்று அனுபவங்களை எழுதி அருட்பாவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அருட்பாவிலே காண கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும், மேட்டுக்குப்பத்திலே பெருமான் அவர்கள் தங்கியிருந்த போது எழுதி அருளிய 1596 வரிகள் கொண்ட அருட்பெருஞ்சோதி அகவல் என்ற ஒரு நிலை, அதை கண்ணுறும் போதும் அதை படிக்குந்தோறும் அதில் பலவிதமான இரகசியங்களை வள்ளல் பெருமான் தொகுத்து புகுத்து வைத்திருக்கிறார். 1871 74 வரை மேட்டுக்குப்பத்தில் தங்கியிருந்தார்கள். அப்போது எழுதி அருளியதுதான் அருட்பெருஞ்சோதி அகவல். அங்கிருந்த போது எழுதியதுதான் ஞானசரி 28 பாடல்கள். வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்ட தினம் வெளியிட்ட அறிவிக்கை வேறு. முன்னமே கார்த்திகை மாதம் உள்ளிருந்த தெய்வத்தை வெளியே கொண்டு வந்து நம்மர்கள் கையில் கொடுத்து 28 பாடல்களை எழுதி கொடுத்து, இந்த 28 பாடல்களில் கண்டுள்ளபடி நாம் வாழ்ந்தாலே மரணமில்லாத பெருவாழ்க்கை பெற முடியும். இந்த 28 பாடல்களிலும் உண்மை கருத்தை தெளிவுபட விளக்கி அருளியிருக்கின்றார்கள். அதல்லாது இந்த உலக இயல், நம்முடைய உடல் இயல், நம்முடைய மன இயல், நம்முடைய உயிரியல் எல்லாவற்றையும் அருட்பெருஞ்சோதி அகவலே தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். அவர் பெற்ற பேற்றினை நாமும் பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்றோம், முடியவில்லை. காரணம், நம்முடைய மனம் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. உண்மை தெரியவிட்டாது தடுக்கின்ற நம்முடைய குணங்கள் நிறைய. இந்த குணங்களிலே மிக முக்கியமானது ராஜசமும் தாமசமும். இந்த ராஜச குணமும் தாமச குணம்தான் அந்த நிலையை அடைவதற்கு தடை. அப்படியானால் சாத்வீகமான குணத்தை எவ்வாறு அடையலாம்? நமக்குள் இருப்பவன் நம்மை எழுப்பிவிடுகிறான். அப்பொழுதே நாம் அந்த கேள்வியை துவக்க வேண்டும். நீ யார்? என்னை எழுப்பிவிட்டது யார்? நான் என்பது இந்த உடலா, கண்ணா, காதா, மூக்கா, வாயா, இல்லை கை காலா, எல்லாமே இருந்தது. இரவு முழுக்க என்ன ஆச்சு? எங்கே போயிருந்தேன்? அதை உறக்கம், எழுந்திருக்கும் போது விழிப்பு நிலை. அப்போ இரவு உறங்கியது உடலா அல்லது உயிரா? உடல் தான் உறக்க நிலைக்கு போகிறது. உயிர் எப்பயுமே உறங்குவதில்லை. உயிருக்கு உறக்கமே கிடையாது. அதற்கு சோர்வு என்பதும் கிடையாது. அதற்கு முதுமை என்பதும் கிடையாது. இது எப்பயுமே ஒரே நிலையில் இருக்கிறது நம்முடைய உயிர் ஆற்றல். பிறந்த குழந்தையிலேருந்து இறக்கும் வரை இருக்கின்ற அந்த ஆற்றல் ஒன்றே தான். உடம்புக்கு தான் வயோதிக முதுமை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. முடிவில் மரணம். வள்ளல் பெருமான் மட்டுமே ரொம்ப யோசிக்கிறார். இந்த உடம்பு வரும் வகை எப்படி? இந்த உடம்பு ஏன் அழியுது? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி கண்டுபிடித்தவர் பெருமான் தான். அதற்கு காரணம் என்னென்னா, அவருடைய போக்கில், அவருடைய திருவார்த்தைகள், அவருடைய குறிப்புகளில் இந்த உலகத்தில் எல்லாருமே பிறத்தல், வளர்தல், நோய் வந்தால் அனுபவித்தல், முடிவில் மரணம் வந்தால் தழுவுதல். எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, ஊர் பெரியவராக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தலைவராக இருந்தாலும் சரி, எல்லோருமே என்ன ஆகிட்டுருக்குறோம்? செத்துக்கிட்டே இருக்கோம்.
இப்போ செத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம்? சாவு தான் முடிவு. சாவ தயாராக இருக்கிறோமான்னா இல்லை. ஒரு நோய் வந்தால் உடனே பதைக்கிறோம், பதைப்பு துடிப்பு, உடனே அதுக்கு மருந்து தேடுறோம். சரி, மருந்தெல்லாம் தேடி சாப்பிட்றோம். இல்லை, நீங்கள் தெம்பாக இருக்கணும், பலமாக இருக்கணும், வலுவாக இருக்கணும், என்னென்ன உணவுகளை சாப்பிடுங்கன்னு மருத்துவர் ரெஃபர் பண்ணுறார், ஆலோசனை வழங்குகிறார். அப்படி என்ன சத்து உணவு சாப்பிட்டாலும் இந்த உடம்பு நிற்கலை. என்ன சத்து ஊசி கொடுத்தாலும் ஒரு நேரத்தில் இந்த உடம்பு நம்ம கூட இல்லை. இந்த உடம்பு நம்ம விட்டு போகுது. இந்த உடம்பு ஏன் இப்படி ஆகணும்? அதை தான் அவங்க, இந்த உடம்பு சரியாக இருந்தால் தான் உள்ளே இருக்கிறவரை நம்ம கவனிக்க முடியும். அதை தான் எழுதுவாங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னாரு வள்ளல் பெருமான். உடம்பு வரும் வகையறியீர், உயிர் வகை அறியீர்ன்றார். உடம்பினுடைய வகை தெரியணும். சரி, உடம்பினுடைய வகையை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை தான் வள்ளல் பெருமான் அருட்பெஞ்சு அகவல் முழுவதும் நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே இருக்கிறோம், என்ன ஆகும், இந்த ஆகாய பிரிவு, காற்றியல் விரிவு, நெருப்பியல் விரிவு, நீரியல் விரிவு, மண்ணியல் விரிவு. இந்த உடல் மேலிருந்து வந்தது பூமியாக இருக்கிறது. திரும்ப இந்த பூமியாகிய மண் நீர் வடிவம் பெறுவோம். நீர் வடிவத்திலிருந்து நெருப்பு வடிவம், நெருப்பிலிருந்து காற்றுக்கு, காற்றிலிருந்து ஆகாயத்துக்கு போகணும். இந்த காற்று ஆகாயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இந்த ஆகாயம் எதுவுமே இல்லாத ஒன்றா இருந்தால் கூட இந்த ஆகாயத்தால் தான் அத்தனை விதமான பொருள்களும் அடங்கியிருக்கிறது. ஆகாயத்தில் காற்று, ஆகாயத்தில் நீர், ஆகாயத்தில் நெருப்பு, ஆகாயத்தில் மண். அது இந்த உடல் தத்துவத்திலே வள்ளல் பெருமான் மண்ணை சரி செய்தல் வேண்டும். மண் இந்த உடம்பு, இவ்வளோ ரத்தம் ஓடிட்டுருக்குது, நீர் உடம்பை தொட்டால் சூடு இருந்துகிட்ருக்கு. இந்த சூட்டுக்கு காரணமானது காற்று. இந்த காற்று ஒன்றை நெறிப்படுத்துகின்ற போது சூடை அதிகமாக்க முடியும், சூடை குறைக்க முடியும். காற்று சூடு அதிகமாக்கும், சூடை குறைக்கும். ஆக நீரையும் அதிகமாக்கும், நீரை குறைக்கும். இதை அக்னி தத்துவத்தையும் இந்த நீர் தத்துவத்தையும் குறைக்க வல்லது எது, ஏற்ற வல்லது எது அப்படின்னா காற்று தான். காற்று அதிகமாகிறது சில நேரங்கள் நமக்கு. இந்த காற்று அதிகமாகச்சுன்னா அதை அதாவது உயர் ரத்த அழுத்தம். காற்று குறையுது அப்படின்னா குறைந்த ரத்த அழுத்தம். ஏன் குறையும், ஏன் அதிகமாகும்? இது நாம் உண்ணும் உணவினாலேயும், பார்க்கும் பார்வையினாலும், கேட்கும் திறனினாலும், 5 புலன்களாலும் ரத்த அழுத்தம் கூடும் குறையும். இந்த 5 புலன்களாலும் கூடுவதற்கு குறைவதற்கு யார் காரணம்? மனம். மனம் என்ன செய்கிறது? ஒரு காட்சியை பார்த்ததும் பதற்றம் அடைகிறது. இந்த பதற்றத்தின் விளைவு மூச்சு, சுவாசம் அதிகமாக ஓடுது. இந்த பதற்றத்தில் என்ன, அது மட்டும் ஓடாது, கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்கும். சிலர் மூர்ச்சையாகி கீழே விழுவாங்க. அப்போது ஒரே நிலையிலே நம்ம இந்த மனதை வைத்திருக்க முடியுமா? உடம்பை வேணால் ஆடாமல் அசையாமல் உட்கார வச்சு பழகிடலாம். அது ரொம்ப சுலபமாக உட்கார வச்சு 5 நிமிடம், 10 நிமிடம், 1 மணி நேரம் உட்கார வச்சு பழக்கலாம். உடம்பை பழகிட்டால் கூட உள்ள புலன்களை அடக்கணும். கண்ணை மூடிக்கிறோம், காதில் கேட்காமல் இருக்கணும்னா கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இது ஏன் பகலில் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஊர் உலகத்தில் நடக்கிற செய்தியெல்லாம் காதில் ஊந்துக்கிட்டு தான் இருக்கும். எதிர் வீட்டில் ஓடுறது, பக்கத்து வீட்டில் ஓடுற டிவி சேனலில் வர படம் கூட காது உள்ள ஓடுது. கண்ணிலேருந்து தெரியல, எங்கேயோ சவுண்ட் சரி செட்டு போடுவார். அந்த பாட்டு நம்ம காதில் ஊந்துக்கிட்டே இருக்குது, நம்ம தாபம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதை இரவு நேரம் பக்கத்து வீட்லேயே மிக அதிகமான வேல்யூம் சவுண்டு வச்சு நிறைய சத்தம் வச்சு கேட்டுகிட்டு இருப்பாங்க. நமக்கு கேட்கவே கேட்காது. ராத்திரி பூரா பக்கத்து வீட்டில் ஒரே சத்தம், நீ கேட்கலையா? இல்லை, என் காதில் விழவே இல்லை.
எங்கே வேலை, ஏன் தூங்கிட்டாங்க. சரி, தூங்கும்போது வேலை, உட்காந்து விழிப்பு நிலையில் விழுது. இப்போ விழிப்பு நிலையிலேயே அந்த தூக்க நிலைக்கு நம்மளால் போக முடியுமா? விழித்திருக்கிற நிலையிலேயே உறக்க நிலைக்கு போகணும். உறங்கும்போது எதுவுமே தெரியல நமக்கு. விழித்திருக்கும் போதும் எதுவும் தெரியாமல் போகணும். என்ன செய்தால் எதுவும் தெரியாமல் போகும்? அதை தான் வள்ளல் பெருமான் 3 வரிகள் எழுதுவார். பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னுவார். அப்போ இந்த தனித்திருக்கிறதுன்றது நம்மளால் முடியாத ஒன்று. யாரும் தனித்திருக்க பழகுவது இல்லை. நீங்கள் தனித்திருந்தாலும் உங்களுடைய புலன்கள், என்னுடைய புலன்கள் என்னை தனியாக இருக்க விடாது. சரி, அதுதான் எல்லாத்தையும் அடைச்சிடுற, எல்லா கதவையும் அடைக்கிறேன். ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஔவையார் பாடுவாங்க. பாசாங்குசத்தால் அப்படின்னு ஒரு பாடலில் ஔவை அகவலில் வரும். ஆக 5 புலன்களையும் சுட்டறுத்து அகங்காரத்தை உள்ளடக்கி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அவர் இப்போ இந்த புலன்களை விட்டு அப்பால் போகிறதுக்கு நம்ம வழி தெரியணும். அப்போ என்ன பண்ண வேண்டும்? மண்ணிலிருந்து ஆரம்பிக்கன்னு வள்ளலார் எழுதுகிறார். அதனால் சிறப்பு விதி, பொது விதி, சாதா விதியை பார்க்குறோம். அப்படி பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த உடம்பை சரி செய்தல் வேண்டும். இந்த உடம்பில் தான் நான் இருக்கேன், நீங்கள் எல்லாம் இந்த உடலில் தான் இருக்கீங்க. இந்த உடல் போயாச்சுன்னா வேறு உடல் எடுப்பதற்கு நமக்கு தெரியாது. இந்த உடல் நான் எடுத்து வந்ததும் அல்ல. எவ்வளோ பேர் உடல் கொடுக்கணும்னு சொல்லி கணவன் மனைவி உறவு 5 வருடம் 6 வருடம் 12 வருடம் குழந்தை இல்லை 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் குழந்தை இல்லை. இப்போ கல்யாணம் ஆச்சு, ஒரே வருஷத்தில் குழந்தை இருக்குது. குழந்தை கையில் இருக்கும்போது இன்னொரு குழந்தை உருவாகுது. இப்போ இதெல்லாம் யார் கையில் இருக்குது? ஏன் இப்படி நடக்கும்? இதெல்லாம் விஞ்ஞானத்தால் சரி பண்ண முடியுமான்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பண்ணவனுடைய விளைவு இப்போது ஆரம்பித்தாச்சு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த குழந்தை பேர் வேறு, இப்போது இருக்கிற குழந்தை பேர் வேறு. எனக்கு எங்கள் அப்பா அம்மா வீட்டில், எங்கள் வீட்டில் 13 பேர் இருந்தோம், 4 பேர் இறந்தாச்சு, 9 பேர் இருக்கோம். ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மாவுக்கு 9 பிள்ளைங்க வளர்த்தாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா. ஆனால் நமக்கு எத்தனை இருக்குன்னா 1 2. அதுக்கு அடுத்து வர சந்ததிக்கு எத்தனை இருக்கும்? 1 போதும். எப்படி இப்படியெல்லாம் ஆச்சு? இதுக்கு காரணம் என்ன? இந்த உடம்பு எப்படி வரும்? எழுதுகிறார் வள்ளலார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திருமந்திரம் சொன்னது. வள்ளல் பெருமான் உடம்பு வரும் வகை அறியீர். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணாலாகிய உடல், இதில் தண்ணீர் இருக்குது. 5 பூதங்கள்னு சொல்லி எழுதியாச்சு. பூதம் என்றால் சிறுசாக இருந்து பெருசாக வரும். ஒரு சின்ன பொருள் விரிவடையுது. உலகமே அப்படி தான் தோன்றியதுன்னு நம்ம பல முறை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிக் பேங் தேரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுவுமே உப்பு ஊதும், வெடிக்கும், அதுலேருந்து விரிவாக என்னொன்று வரும். இப்போ ஒரு விதையை பூமியில் நட்டு தண்ணி ஊற்றினா கூட இந்த விதை என்ன பண்ணும்? தண்ணீரை உள்வாங்கி உப்பும்போது என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற கரு வெளியே வரும். இதுதான் என்னுடைய தாய் வயிற்றில் நடந்தது. அந்த வயிறு சும்மா சப்பையாக இருந்தது. எங்கள் அம்மா வயிறு பெருசாச்சு. அப்போ என்ன காரணம்? நான் உள்ளே போயிட்டு ஈரத்தை உள்வாங்கி பெருக ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அது வெடிக்கும் போது வெளியே வந்து விழுந்தேன். சரியாக போச்சு. உலக இயக்கம் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. எல்லா இயக்கமும் இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. ஒன்று வெடித்து பரவுதல். சயின்ஸு 5வது 6வது புத்தகத்தில் படிப்போம். வெடித்து பரவும் வித்துக்கள் எது படிச்சிருக்கோம். வெண்டைக்காய் இந்த செடியில் வச்சுன்னு என்ன பண்ணும்? வெடிச்சு போடும். முத்துக்கோட்டைன்னு சொல்கிற காட்டாமனுக்கு விதை முத்தி போச்சுன்னா என்ன பண்ணும்? வெடிக்கும். ஆக வெடித்து பரவுதல். தகப்பன் வயிற்றிலேருந்து நாம் வெடித்து தான் வெளியே வந்தோம். தாய் வீட்டிலையும் வெடித்து தான் வெளியே வரோம். ஆக இது இயற்கையினுடைய படைப்பின் ரகசியம். இதை தான் வள்ளல் பெருமான் பிரம்ம ரகசியம்னு சொல்கிறார். என்ன ரகசியம்? பிரம்ம ரகசியம். பிரம்மம் என்றாலே சப்தமும் வெளிச்சமும் சேர்ந்த ஒன்று. அது ஒரு சப்தம் தான். சப்தத்துக்கு தான் பிரம்மம்னு பேர். இந்த பிரம்மம் இல்லாத இடமே கிடையாது.
இந்த உடல் பகுதியிலே பிரம்மம் எங்கெல்லாம் உருவாகிறது? நம்ம உடல் பகுதியில் பிரம்மம் என்கிற ஒரு பொருள் அந்த சப்தத்தை எங்கிருந்து உருவாக்கும்? அதுதான் நாதானு சந்தானம் அப்படின்வாங்க, நாத சந்தானம்னுவாங்க. அருணகிரி சொல்வார், நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்வார். அவரும் இந்த பிறப்பின் ரகசியம் தெளிவாக எழுதுகிறார். வள்ளல் பெருமான் எழுதுகிறார். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்வார் நாதத்தை. ஆக இந்த நாதம் என்பதை நாமெல்லாம் இந்த உடல் பகுதியிலே உருவாகின்ற ஒரு பொருள். அது ஓசை. இந்த ஓசை எங்கிருந்து எழுகிறது? ஓசைக்கு காரணம் என்ன? ஓசையிலிருந்து வந்தோம், ஓசையில் தான் வாழ்கிறோம், ஓசையிலிருந்து வெளியேறோம். ஓசை ஓசையோடு சேர்ந்து போகுது, ஒளி ஒளியோடு, ஆக நீர் நீரோட, மண் மண்ணோட. அது 5 பூத தத்துவங்களாக சொன்னாங்க. வள்ளல் பெருமான் மட்டுமே இந்த 5 பூத உடம்பை, அழிகின்ற உடம்பை அழியா உடம்பாக செய்து கொண்டார். அழியாத உடம்பை அவர் மட்டும்தான் பண்ணார். உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஞானிகளுடைய வாழ்க்கையை படிக்கிறோம், எத்தனையோ ஞானிகளுடைய இருப்பிடத்துக்கு போகிறோம். எல்லாம் என்ன சொல்லுவாங்க? சிதம்பரம் போகிறோம், திருமூலருடைய அதிஷ்டானம் எங்கே? பழனிக்கு போகிறோம், போகர் அவருடைய அதிஷ்டானம் எங்கே? திருப்பதி போகிறோம், பொங்கனூருடைய அதிஷ்டானம், அவர் உள்ளே இறங்கினார், மூடி வைக்கிறாங்க. திறந்து பார்த்தா உள்ளே இருக்காரா இருக்க மாட்டாரு தெரியாது. அதன் பிறகு அவங்க ஏதோ ஒரு மாற்றத்தை செய்கிறாங்க. எப்பயுமே ஒரு பொருள் மாற்றம் அடைகிறதுக்கு சில நிலைகள் வேணும். அந்த நிலையில் இருந்தால் தான் அது மாற்றம் அடையும். அந்த நிலையில் இல்லைன்னா மாற்றம் கிடையாது. வீட்டில் சாதாரணமாக இட்லிக்கு மாவு அரைக்கிறாங்க, கரைச்சி உப்பு தண்ணி போட்டு மூடி வச்சா என்ன ஆகும்? அடாமல் அசையாமல் இரவு முழுக்க இருந்து மறுநாள் காலையில் புளிச்சிருக்கு. ஏன் அது புளிச்சதுன்னு நீங்கள் கேட்க முடியுமா? ஒரு பால் நல்லா காய்ச்சிரும், உரைய விடுறோம், உரைய வைத்து மூடி வைக்கிறோம், இரவு முழுக்க ஆடாமல் அசையாமல் உரியில் தொங்குது. இப்போல்லாம் யார் வீட்லேயும் உரி இல்லை. உரி பார்த்துருப்பாங்களா இல்லை தெரியல. வருங்கால சந்தைகள்லாம் உரி தெரியாது. எங்கள் வீட்டிலலாம் உரி இருந்தது. உரியில் 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு வைப்பாங்க. அது உள்ள பாட்டி நெய் இருக்கும், பால் இருக்கும், தயிர் இருக்கும். உரியெல்லாம் இல்லை இப்போ. ஆக அந்த பால் தயிராக மாறுது. அசையாது இருக்கும்போது அது மாறுது. அசைஞ்சு போச்சுன்னா தயிர் ஆகாது. 1 மணிக்கு ஒரு தடவை எழுந்து போய் அந்த பால் பாத்திரத்தை குலுக்கி விட்டுட்டு தூங்குங்க. காலைல எழுந்து பாருங்கள், கெட்டி தயிர் இருக்குவா? இருக்காது. ஏன்? அப்போது ஒரு செயல், ஒரு பொருள் மற்றொரு பொருளாக உருவாகும் போது அசைவற்ற ஒரு நிலை வர வேண்டும். அசைவற்ற நிலை வரணும். அசைகின்ற நிலையிலிருந்து அசையாத நிலைக்கு போய் மறுபடியும் அசைகின்ற நிலைக்கு வரும். அசைதல், அசையாமல் இருத்தல், மீண்டும் அசைத்தல். எவ்வளோ பெரிய விஷயம்! அசைவு, அசைவற்ற நிலை, அசைவு. இதுதான் உருவம், அருவுருவம், அருவம் அப்படின்னு நம்முடைய உடல் பகுதியில் நடக்கக்கூடிய விஷயத்தை தெளிவாக ஆலயங்கள் எழுப்பி நமக்கு காண்பித்தார்கள். அருவுருவம், உருவம். ஆக உருவ வழிபாடு என்பது வெறும் என்ன மட்டும். இப்போ எனக்கு உள்ளே இருக்கிற ஒன்றையும் சேர்த்து வணங்க முடியுமா? இருக்கும்போது வணங்கலாம், இல்லாத போது உருவ வழிபாடு. அது உள்ளே இருந்தது ஒன்று எங்கே இருந்தது அது யாருக்கும் தெரியாத ஒன்று. அது அருவம். நீங்கள் இரவு உறங்கும்போது உருவமாக இருக்கீங்க, எழுந்த உடனே என்னவா ஆகிறீங்க? நீங்கள் உடம்புல இல்லாத போது என்ன ஆகிறீங்க? இல்லாத போது அருவம். உடலும் உயிர் இருக்கின்ற போது உருவம். கிடைக்கும்போது உருவம். அவ்வளோதான். ஆக 3 நிலையும் இந்த உடலில் இயங்கிட்டு இருக்கு. ஆக வள்ளல் பெருமான் இந்த மண்ணாகிய இந்த உடலிலிருந்து தத்துவத்தை ஆரம்பிக்கணுன்றார். மண் என்ன தத்துவம்? அவருடைய அனுபவத்தில் அவர் எழுதியிருக்கிற கணக்கெல்லாம் நிறைய தெளிவுபட நம்ம கொண்டு போகிறார். அவர் என்ன தான் படித்தார், எங்கே படித்தார் தெரியல. அருட்பாவில் விண்ணிடத்தே முதல் பூ விரிய,
விண்ணிடத்தே, நல்ல பாடம் அழகாக போயிட்டுருக்கோம், கவனிக்கணும். விண்ணிடத்தே, விண்ண என்னதுங்க? ஆகாயம். விண்ணிடத்தே முதல் பூ விரிய, ஒரு அணு அசைகிறது, விரிவடைகிறது. இந்த பிக் பேங் தியரின்னு வெள்ளக்காரன் சொன்னது வள்ளலாருக்கு எப்படி தெரியும்? அதுதான் எழுதுகிறார். விண்ணிடத்தே முதல் பூ விரிய, அதில் ஒரு பூ விரிய, அதில் ஒரு பூ விரிய, அதுக்குள்ளே ஒன்று விரியுது, அதில் மற்றொரு பூ விரிந்திட, இந்த ஐம்பூ கண்ணிடத்தே பிரிதொரு பூ கண்மலர, கண்ணில் அதிலே கட்டவிழ வேறொரு பூ இட்ட எழுபூவும். இந்த எழுபூவுன்றது 7 வகையான அணுக்கள். விபு அணு, லகு அணு, ஆளணு, கூரணு, திட அணு, திரவ அணு, குரு அணு ஆக 7 அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த உடலெல்லாம் இருக்குது. இந்த உடலெல்லாம் இருக்குது. ஆக நமக்கு குரு அணு தெரியாது, திரவ அணு தெரியும், திட அணு தெரியும். ஆக குரு அணு எது, அது யாரை செயல்படுத்துகிறாங்க தெரியாது. ஆக விட்ட 7 பூவும், இந்த 7 வகையான அணுக்களும் சேர்ந்து வேறொரு பூ, இந்த விட்ட 7 பூவும், இந்த 7 விதமான அணுக்களும் பெண்ணிடத்தே 4ஆகி, பெண்ணுடைய தாய் கருப்பையில் போய் சேர்ந்தோம். பெண்ணிடத்தே 4ஆகி ஆணிடத்தே 3ஆய், ஆண் உடம்புல 3 ஆகும், பெண் உடம்புல 4 ஆகும், அது புகுந்து கொள்கிறது. ஆகிய பெண்ணிடத்தே 4ஆகி ஆணிடத்தே 3ஆய். இதை வள்ளல் பெருமான் அழகாக எழுதுவார். ஆண் பெண் கோஷம், கோஷத்தில் விஷபாகம், பூதபாகம், அமுதபாகம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அதெல்லாம் ஆங்கிலத்தில் சொன்னால் மைனூட்டுன்னுவாங்க. ரொம்ப கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம், எந்த பூத கண்ணாடியாலும் பார்க்க முடியாது. மைக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய உருவத்தை பெரிதாக காட்டக்கூடிய எதுலேயும் பார்க்க முடியாது. அப்போ இது கருத்து பொருளா அப்படின்னா, ஞானிகளுக்கெல்லாம் அகக்காட்சியில் அவங்க கண்டவை. வெளியில் விஞ்ஞானிகள் லேபரேட்டரி ஒன்று வச்சுக்கிட்டு பரிசோதனை கூடம், அதில் பலவிதமான கருவிகளை வைத்து கொண்டு ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வு முடிவானதாக இருக்காது. இன்றைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு முடிவு. ஆனால் மெய்ஞானம் என்பது முடிவு தான், மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது. பாகக்காய் கசக்கும்னு எழுதி வச்சுருக்கான். ஏன் கசக்கும் அப்படின்னு இங்கே விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு. அதில் இத்தனை செல் சேர்ந்தால் கசக்கும், இத்தனை செல் அதிலேருந்து எடுத்துட்டால் கசக்காது. வள்ளிக்கிழங்கு இல்லை மரவள்ளிக்கிழங்கு இல்லை கரும்பு, அது ஏன் இனிக்கும்? அப்போ இத்தனை அணுக்களை கூட கூட்டும்போது இனிக்கும், இத்தனை அணுக்களை அதிலேருந்து பிரிக்கும்போது இனிக்காது. இப்படி விஞ்ஞானம் சொல்லும். ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? வித்துலேயே வருது அதுன்றாங்க. வித்திலேயே வருது, வித்தினுள் விளைவும் வள்ளலார் எழுதார். வித்ததில் வித்தும் வித்துணு வித்தும் அத்துற அப்படின்னு எழுதுவார். ஆக இந்த வித்து எங்கே இருக்குது? இந்த ஆகாயத்தில் எல்லா இடங்களும் இருக்குது. அது எழுதுகிறாரு. பெண்ணிடத்தே 4ஆகி ஆணிடத்தே 3ஆய் பிரிவுளவாய் பிறங்கி உடல், அழகாக எழுதுகிற. பிறங்கி உடல் கரணம் கண்ணிடந்தேர்ந்து இயற்றியதில் நடுநின்று விளங்கும் நல்ல திருவடி பெருமை சொல்லுவது யார் தோழி? இப்படி பெண்ணிலே ஆணிலேயும் அப்படி இருந்து கொண்டு செயலாற்றி இந்த 4ஐயும் அந்த 3ஐயும் வெளியேறி உருவப்படுத்துகிற உன்னுடைய திருவடி பெருமையை எப்படி சொல்ல முடியும்? என்னால் சொல்ல இயலாது அப்படின்னு மண்ணுடைய விரிவை சொல்லி இந்த ஐம்பூ எப்படி வந்தது அப்படின்றத சத்திய பெருவிண்ணப்பம், சத்திய பெருவிண்ணப்பம், சிறு விண்ணப்பம் இதில் தெளிவுபட நம்ம எழுதுகிறார். ஏன்னா மண்ணில் இருந்து நம்முடைய நிலை ஆரம்பிக்கிறது. சத்திய பெருவிண்ணப்பத்தில் வீட்டில் இருக்கும்போது படிங்க. படித்தா நீங்கள் நானெல்லாம் எங்கேருந்து வந்தோம், எப்படி இருக்கோன்னு அழகாக எழுதுவார். தாய் கருப்பையில் அழகாக எழுதுகிறாரு. விண்ட வடிவில் நாம் வரும்போது எப்படி இருந்தோம், பூத பேரன் ஒரு
பௌதிக பிண்ட அணு எழுதிட்டே வர்றாரு. எல்லாம் எழுதி இந்த நிலை நமக்கு எவ்வாறு வந்தது, இந்த நிலையை இந்த உடலில் எங்கே அனுபவிக்க முடியும். சென்ற வாரம் பார்த்தோம், உடல் பகுதியிலே ஆதாரம் மண்ணில் ஆரம்பிக்குது. இந்த உடல் பகுதியினுடைய மண் ஆதாரம் எங்கே? ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது மண். எல்லா பொருளும் உற்பத்தி மண் தான். அருகம்புல்லேருந்து அமீபாவிலேருந்து யானை வரைக்கும் எங்கேருந்து வந்ததுன்னா எல்லாம் மண் இல்லைன்னா வராது. மண்ணில் தான் எல்லா தாவரங்களும் வருது. எல்லா தாவரங்களையும் உண்ணு வாழ்கின்ற நாமெல்லாம். தாவரம் இல்லைன்னா நாம் இல்லை, தாவரம் இல்லைன்னா நாம் இல்லை. ஒரு புல் பூண்டு செடி கொடி மரம் இதெல்லாம் தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அறியாமையிலே என்ன செய்துருக்குறோம்? ரோடோரம் புல் இருந்தால் அதை வெட்டி எடுக்கிறோம், வீட்டோரம் புல் இருந்தால் பிடிங்கி போடுறோம். நீ என்ன தான் பிடிங்கி போட்டாலும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கு. இது உன்னுடைய செயல். பிடுங்கி போடுறது, வெட்டி போடுறது, இதெல்லாம் அப்படியே இருக்கும், வேறு வழி கிடையாது. அவைகள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையே கிடையாது. மரங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு இப்போ விஞ்ஞானம் சொல்லுகிறது. காடுகளை அழிக்காதீங்க அப்படின்றாங்க. எப்போ ரொம்ப தாமதமாக வருது அறிவு. விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, மெய்ஞானம் கிடையாது. அன்றைக்கே நம்முடைய மெய்ஞானிகள் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க? நம்மவர்கள் செய்த வேலை நம்முடைய மண் உடலை பாதுகாக்க வேண்டும். இந்த மண்ணை எதனால் பாதுகாக்க முடியும்? மண்ணிலிருந்து விளையக்கூடியவதை இந்த உடம்புக்கு எவ்வாறு கொடுப்பது, எப்படி கொடுப்பது, எந்த அளவு கொடுப்பது, இதெல்லாம் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ஆக நிர்ணயம் பண்ணி இந்த எல்லாம் எங்கேருந்து வரும்? செடியிலேருந்து வரும், கொடியிலேருந்து வரும், புல்லுலேருந்து வரும், மரங்கள்லேருந்து வரும். இந்த விஷயங்களை நமக்கு உள்வாங்கி உள்ளடக்கி மெய்ஞானத்தை கொண்டு வந்து கோவில்களை கட்டினார்கள். இன்றைக்கு நேற்று இல்லை கோவில் கட்டது. நம்மால் இன்றைக்கி உனக்கும் எனக்கும் சண்டை வந்தால் என் தெருவில் ஒரு கோயில் நான் கட்டிக்குவேன், அவர் தெருவில் அவர் ஒரு கோயில் கட்டிக்குவார். கோயில் யார் வேணால் கட்டிக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த அந்த கோயில் மாதிரி நாம் பண்ண முடியாது. இன்றைக்கி திருப்பாதிரி புலியூர் இருக்குன்னா எவ்வளோ பெரிய கோயில். அந்த கோயிலினுடைய அமைப்பு யார்? நம்ம உடம்பு தான். இந்த உடல் அமைப்பில் அவ்வளோ பெரிய கோவிலை கட்டி அங்கே இருக்கிற குருக்கள் நமக்கு விளக்கி சொல்லணும். இந்த ஆலயம் எப்படிப்பட்டது, பலிபீடம்னா எந்த இடம், அதில் துவஜஸ்தம்பம் கொடிக்கம்பம்னா எந்த இடம், அடுத்து நந்தி இருக்குது, அந்த நந்தி என்ன, இந்த உடம்புக்கு பகுதியில் நந்தி எங்கே இருக்குது, உள்ளே ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது பகுதி முடிஞ்சு போச்சு, மூணாவது பகுதி கருவறை சின்னதாக ஒரு கட்டம், அவ்வளோதான். அவ்வளோ பெரிய கோயிலில் கருவறை எவ்வளோ சின்ன இடம். மூலவர் இருக்கிற எவ்வளோ பெருசு, மைதானம் மாதிரியா இருக்கும்? இல்லை, மைதானம் மாதிரி கோயில் இருக்கும். இந்த உடம்பு மைதானம் மாதிரி தான் இருக்குது பெருசாக. ஆனால் கருவறைன்றது எங்கே? சின்ன இடம். எங்கே? நெற்றிக்கு உச்சிக்கு கீழே. இதையெல்லாம் ஆலயங்களாக எடுப்பித்து இந்த ஆலய வழிபாட்டில் நமக்கு கொடுத்த மரங்கள் கொஞ்சமாக நெஞ்சமாக. சிதம்பரத்திலே தில்லை, அந்த மரம் அழியக்கூடாது, அது தில்லை வனம். கோயிலில் ஸ்தல விருட்சம் எதுங்க? ஸ்தலம்னா இடம், அதுக்குரிய மரம். நீங்கள் திருநள்ளாறு போனீங்கன்னா அங்கே என்ன ஸ்தல விருட்சம் சொல்லுங்க பார்ப்போம். திருநள்ளாறில் ஸ்தல விருட்சம் என்ன? நீங்கள் படிக்கிறதே இல்லை, கேட்குறதே இல்லை. தர்பை, அது தர்ப புல், தர்ப புல் தான் அங்கே. ஆமாம், மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் கொடுத்துருக்காங்க. வில்வம், வேம்பு, வன்னி. ஏன் இந்த மரங்கள்லாம் அழிந்துபட்ட கூட போகக்கூடாது? ஏன்னா இந்த மரங்கள் மனிதனுக்காகும், நோய்க்காகும், உணவாகும். உணவு தான் நம்ம சாப்பிட்றோம் நல்ல சுவையாக. உடம்பு கெட்டதே இந்த உணவால் தான் கெடுது உடம்பு. அதுக்கு தயாரிக்கிற மருந்தெல்லாம் பாருங்கள் கசக்குது. முன்னாடியே இந்த கசப்பை உடம்புக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஏன் நோய் வருது? கசப்பும் துவர்ப்பும் நம்முடைய நாக்குக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரெண்டையும் ஒதுக்கிடுவோம். இந்த இரண்டும் தான் இந்த உடம்புல நோயற்ற தன்மையை உருவாக்கும் என்பது சித்த ஆயுர்வேத வகுப்பு. அதில் இந்த மூலிகையெல்லாம் நமக்கு மரமாக, செடியாக, கொடியாக கொடுத்தார்கள். போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எவ்வளோ பெரிய விஷயம்! இங்கே நம்முடைய மூலிகை ஆராய்ச்சி தோட்டத்தில் ஒரு சகோதரர் இல்லை சகோதரிக்கு நோய் வருது. இங்கேருந்து போகிறோம், நம்ம வரகால்பட்டு குணமங்கலம் கிருஷ்ணசாமி காலேஜ் இருக்குது, கல்லூரி.
அது பக்கத்தில் ஒரு 6 மரம் இருந்தது, பெரிய மரங்கள். அதனுடைய பட்டையை எடுத்துகிட்டு வந்து இடித்து அதில் மருந்து குடித்து சாறு, அந்த சாறை சாப்பிடுது. அந்த நோய் விலகி இருக்கு. இன்றைக்கு அந்த மரம் தேடனா அந்த மருதகாடுன்னு பேர், மருதகாடுன்னு பேர், மருதாடுன்னு அறிவு வழங்குச்சு. ஒரு மருத மரம் இல்லைங்க ஐயா. அப்போ மனிதனுக்கு உபயோகமாகிற ஒரு மரம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நாம் ஒவ்வொருவரும் அக்கறை எடுத்துக்கிட்டோம், பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். நாம் வாழ்ந்துடும். நம்ம தாத்தாவெல்லாம் வாழ்ந்தாங்க. நம்முடைய பிள்ளைங்க எப்படி வாழ்வாங்க? அவங்களுக்கு ஏதாவது மரம் தெரியுமா? தலைவலின்னு சொன்னால் நம்ம பையனுக்கு, நம்ம வளர்க்குற பிள்ளைக்கு என்ன தெரியுது? உடனே ஒரு சாரிடான்னு சொல்கிறான். உடனே நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க? சுக்கை அழித்து 10 போட்டாங்க, தலைவலி போச்சு. சுக்கி அழித்து 10 போட்ட காலம் போய் மெடிக்கலில் போய் சாரிடான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற காலம் வந்தாச்சா? அப்போ சுக்கு மறந்துட்டுமா? அப்போ சுக்கு எப்படி வரும்? இப்படி ஒன்று ஒன்று எழுந்துக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு வேலை அதான், சுலபமாக வேலையாகணும். சுக்குன்னா வாங்கணும், அதை இழைக்கணும், அப்புறம் எடுக்கணும், அப்புறம் தண்ணியில் கலக்கணும், குடிக்கணும். எவ்வளோ பெரிய வேலை இருக்குது இல்லையா? 10 போடணும், தேவையில்லை. ஒன்று போட்டால் வேலை தோணுது. அது மாதிரி வள்ளல் பெருமான் எழுதுகிறார், இந்த ஜீவனை, நம்முடைய உடம்புல என்னெல்லாம் இருக்குது, ஆதரிப்பும் பூத பிரிதி தோற்றம். உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன், சிவன் இருக்கார், ஜீவன் இருக்கார். சிவன் தான் ஜீவன் ஆவார், ஜீவன் தான் சிவன் ஆனார். ஜீவன் என்ன சிவன் என்ன ரெண்டும் வேறு இல்லை. ராத்திரி தூங்கும்போது நீங்கள் சிவன், எழுந்துட்டிங்கன்னா ஜீவன். லேசாக புரியுதுங்களா? எழுந்த உடனே நம்ம ஜீவன், உறங்கும்போது சிவம். எல்லோரும் சிவம். ராத்திரி 10 மணிக்கு நாம் இந்த ஹாலில் எல்லோரும் படுத்துட்டோம்னா யாருக்கும் ஒன்றும் கிடையாது. உள்ளே போய் வெளியே வர மூச்சு காற்று மட்டும்தான் ஓடின்னு இருக்கோம். நீங்கள் ஜீவனாக எழுந்திருக்கிறீங்க. நான் ராமசாமி, நான் முனுசாமி, நான் வெங்கடசாமி, நான் குருசாமி அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. ஆனால் தூங்கும்போது எல்லா சாமியும் ஒரே சாமியாக தான் தூங்குது. அப்போ எழுந்தாச்சா தான் பேர், அதுக்கே ஒரு பேர் வச்சுக்கிட்டு எழுந்திருக்குது. அப்போ உள்ளே இருக்கிறது சிவம், அது எழுந்திருக்கும் போது ஜீவன். சிவன் என்ன ஜீவன், ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை. திருமந்திரத்தில் திருப்பாடலில் எழுதியிருக்கிறார். ஆக இங்கே ஜீவனை ஆதரிப்பிக்கும் பூத பிரிதிவி தோற்றமும். பிரிதிவின்னா மண். இந்த ஜீவனை எது ஆதரிக்குது? உடம்பு தான் ஆதரிக்குதான். அந்த ஜீவனை உடம்பு ஆதரிக்கணும். ஜீவனை நாம் பார்க்கணுன்னா இந்த உடம்பை பார்த்து தான் ஆகணும். இந்த வீட்டில் இருக்கிறாரு, இந்த வீடு வீணாக போகுதுன்னா வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்? விட்டு வெளியே போயிடுவார். வீடு கெடாமல் இருக்கணும், ஏன்னா வீட்டுக்குள்ளே வீட்டுக்காரர் இருக்கார். இப்போ ஜீவனை ஆதரிப்பிக்கும் பூத பிரிதி தோற்றமும். இந்த மண் தோற்றமே இந்த ஜீவனுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவனுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி நமக்கு சட்டை போட்டுக்கிறோம், வெயிலுக்கு மழைக்கு குளிருக்கு போட்டுக்கிறோம், அது மாதிரி உள்ளே இருக்கிற அவருக்காக தான் இந்த தோல். தோல் சாதாரணமானதில்லை. நம்ம எலும்பு தெரியும், இரத்த குழாயில் ஓடுற ரத்தம் தெரியும், உடம்புல எல்லா மாற்றமும் நடந்துகிட்டு இருக்கு தெரியும். ஆனால் தோலை பற்றி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அந்த தோலில் கூட முகத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லா வீட்லையும். ஆமாம், உடம்புல வேறு எங்கேயும் தோல் இல்லையா? எல்லா இடத்துலையும் தான் தோலால் சரீரம் தானே இது. தோல் தானே இது, பெண் தன்மை வாய்ந்தது தானே தோல். இந்த தோல் மேலே எவ்வளோ ஆசை, இன்னொரு தோல் மேலே ஆசை. அதை தான் வள்ளலார் மறு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும்னார். உள்ளே எனக்கு இந்த உடம்பு மேலே ஆசை வரக்கூடாது, நான் உள்ளே இருக்கிற ஓ மேலே மட்டும்தான் ஆசை வைக்கணும்னு எழுதுவார். உள்ளே இருக்கிற அந்த ஆத்ம பிரகாச அருள் ஜோதி மேலே மட்டும்தான் எனக்கு கவனம் வரணும், இந்த உடம்பு மேலே எனக்கு பற்று வரக்கூடாதுன்னு கேட்குறார். உடம்பு பற்று நமக்கு நீங்கணும். உடல் பற்றி எப்போ நீங்கும்? உடலை பற்றிய ஒரு அறிவு, ஒரு தெளிவு வந்தால் தான் வர முடியும். அப்போ உடல் எப்படி இயங்குதுன்னு தெரியவே இல்லை. உடலுடைய இயங்குதல் தெரியல, நமக்கு தெரியல. ஆக ஞானிகள் எல்லோரும், சித்தர்கள் இந்த இயக்கத்தை தெளிவாக கண்டு இது உள்ள சூக்குமமாக, ஒரு மின்சாரம் எப்படி எல்லா பொருளையும் அசைத்து கொண்டிருந்தாலும் மின்சாரத்தை நாம் புரியவே இல்லை. மின்சாரத்தை விளக்குன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபேனுக்குள்ளே விட்டு
இந்த இது உள்ள மின்சாரம் வேலை செய்யுதுன்னு ஒரு மின் பல்புக்குள்ளே விட்டு என்ன செய்யுங்க, இந்த வெளிச்சம் வருது பாருங்கள். அந்த மின்சாரத்தை ஒரு கிரைண்டருக்குள்ளே விட்டு இந்த பாருங்கள் மின்சாரத்தினால தான் இதை அரைக்கிறோம். அதே மின்சாரத்தை மிக்சிக்குள்ளே விட்டு இந்த பாருங்கள் ஜூஸ் போடுது, அதாங்க கரண்ட்டு. ஏன்பா கரண்ட் ஜூஸ் போடல, கரண்ட் இல்லை. ஏன் இன்றைக்கி இட்லி சொல்ல, நேற்று கரண்ட் இல்லை. ஏன் துணிகள்லாம் துவைக்கல, மின்சாரம் இல்லை, வாஷிங் மிஷின் வேலை இல்லை. எல்லாருக்கும் என்ன ஆச்சுங்க, கரண்ட்டு தான். இந்த கரண்ட்டை ஏதாவது நமக்கு புரியுமா? அது ஒரு கருத்து பொருள், அது கருத்து பொருள். அந்த கருத்து பொருள் எங்கே இருக்குது, நமக்குள்ளதாக இருக்குது. அதான் சொல்கிறார், ஜீவனை ஆதரிப்பிக்கும் பூத பிரிவி தோற்றமும் ஜீவனை விரித்து சேவிக்கும் பூத நீர் தோற்றமும். இந்த மண்ணை உருவாக்குறது, இந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற மண் உடம்புல இருக்கிற ஜீவனை ஆதரிக்கக்கூடிய பூத பிரிதிவு தோற்றம் மண்ணியல். ஜீவனை விருத்தி செய்விக்கும் பூத நீர் தோற்றம் ரத்தம். ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூத அக்னி தோற்றம் நெருப்பு. ஜீவனை அதிகரிக்கப்படும் பூத வாயு தோற்றம் காற்று. ஜீவனை வியாபகம் செய்விக்கும் பூத வெளி தோற்றம். எவ்வளோ பெரிய விஷயம்! நம்ம பூதமாக்கி இந்த உடலை அன்றையும் கொண்டு வந்து அடக்கிட்டார். இதில் உபப்பிருதிவி, உபநீர், உபாக்கினி, உபவாயு. இந்த உடம்புல உபவாயு இருக்கா? இருக்குது. அந்த வாயு உபவாயு எந்த வாயு? வாயு சரி. உபவாயு உள்ளே போகிற காற்று அதுவாக எத்தனை காற்றாக பிரியுது? ஏன் இந்த காற்றெல்லாம் தனித்தனியாக பிரியுது? மெய்ஞானத்துக்கு புலப்படாத விஷயம். நம்முடைய மெய்ஞானிகள் உள்ளே போவது ஒன்றே ஒன்று தான். அதற்கு பிராணன் என்று பெயர். அது இயக்கம் பிராணா சக்தி என்று பெயர். அந்த பிராணன் உள்ளே போகும்போது ஒரு அமிலத்தோடு சேர்கின்ற போதெல்லாம் தன்னுடைய தன்மை மாற்றிக்கொண்டு வேறு ஒரு காற்றாக உருவெடுக்கிறது. வேறு ஒரு காற்றாக உருவெடுக்கிறது. இந்த காற்று ஒரு காற்றோடு ஒரு காற்று கலக்கின்ற போது மறு ஒரு காற்றாக உருவெடுக்கும். வள்ளலார் காற்றின் விரிவை எழுதியிருக்கிறார். காற்றில் நிறைய விஷயங்களை அகவலில் காற்று பகுதியை படித்து பாருங்கள், எழுதுவார். ஆக இந்த மனசு நிற்கல, தவம் கூடல, தியானம் வரலன்றோம். இதுக்கு முதலாவது காரணம் நம்முடைய காற்று தான். ஏன்னா இந்த காற்றை முறைப்படுத்த நமக்கு வழி தெரியல. ஒன்றும் தெரிய வேணாம். இந்த ஞானிகள்லாம் என்ன செய்தாங்க? சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், வீடு வேணாம், சுற்றம் வேணாம், நட்பு வேணாம், இந்த உலகமே வேணாம். இந்த உடம்பு இதை நான் விட்டுறக்கூடாது. இந்த உடம்பை விட்டுட்டேன்னா மறுபடியும் இந்த உடம்பு எங்கே போய் நான் வாங்க முடியாது. எப்படியோ இந்த உலகத்துக்கு இந்த உடம்போடு வந்துட்டேன். இந்த உடம்பை நான் என்ன பண்ணலாம்? இதை தான் வள்ளலார் செய்தார். எத்தனை கடவுள் வழிபாடு பண்ணார், எத்தனை கடவுள் வழிபாடு கேட்டார். கந்தக்கோட்டம் போனார், திருவொற்றியூர் வடிவுடை அம்மனை பார்த்தார், சிதம்பரம் வந்தார், எல்லா கோயிலும் சுற்றினார், மதுரை வரைக்கும் போய் வந்தார். பார்க்குறாரு, எல்லா கோயில்லையும் எல்லா சாமியும் வழிபட்ட எல்லாரையும் காணோம். எந்த சாமியும் யாரையும் காப்பாற்றவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த மதமாயினும் எந்த சமயமாயினும் அவரவர்கள் கடவுளை வணங்கி கொண்டிருந்தால் கூட கடவுள் விட்டு வைக்கிறாரா? விட்டு வைக்கிற கடவுள் யாருன்னு தெரியாமல் விட்டு வைக்காத கடவுள்கிட்ட போய் தினம் தினம் வேண்டிக்கிட்டு இருக்கிறோமே. என்றைக்காவது கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்காரா? நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கடவுளை காப்பாற்றுறோம். கடவுளை எப்பயாவது காப்பாற்ற முடியும்? நம்ம கடவுள் வழிபாடு செய்கிறோம். கடவுள்னா யாருன்னு தெரியாமலே வழிபாடு. என்ன வழிபாடு? கடவுளுடைய வழியில் நம்ம பாடுபடவே இல்லை. கடவுளுடைய வழி தெரியல. வழி இது, துறை இது, முறை இது என மொழிந்த மெய் துணையேன்றார். எனக்கு துணையாக வருவது எது? எனக்கு துணையாக இருப்பது எது? இரவு பகல் எந்நேரமும் என்னை பாதுகாத்து கொண்டிருப்பது எது? என்னை பேச வைப்பது எது? என்னை எடுக்க வைப்பது எது? என்னை கொடுக்க வைப்பது எது? என்னை நடக்க வைப்பது எது? என்னுள் எது இருக்கு? அந்த அதுவை நான் நீங்கிவிட்டால் இதுவை என்ன செய்வீர்கள்? இது வேறு, அது வேறு அல்ல.
அதனுள்ளும் இதனுள்ளும் ஏதோ ஒன்று உள்ளது. அந்த ஒன்று பெரிதா, இது பெரிதா? இயங்குகின்ற இயக்கம் பெரிதா, இயக்குபவன் பெரியவனா? கார் பெருசா, காரில் உட்காந்துருக்கிற ஓட்டுநர் பெருசா? ஓட்டுநர் காரை விட்டு இறங்கி போயிட்டா கார் இனிமே ஓடுமா? அப்போ இந்த கார் உள்ள ஏதோ ஓட்டுநர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? ஒரு டிரைவர் இருக்கார் இதில். அந்த டிரைவர் போயிட்டார் இறங்கி, இந்த காரை ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. வீல் ஒருத்தன் எடுத்து வச்சுப்பான், ஸ்டேரிங் ஒரு வண்டிக்கு போகும், இல்லை பேட்டரி ஒரு வண்டிக்கு பொருத்தலாம். இப்போ அதான் நடக்குது. மூளை சாவு. எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ளே இருந்து ஓட்டின்னு இருக்கிறவன் யாவன்னு தெரியலையே. ஓட்டுவோன் யார்? அதை தான் இந்த ஞானிகள் வள்ளல் பெருமான் யோசிக்கிறார். ஏன் உடம்பு அழியுது, ஏன் மரணம் வருது? எல்லா சித்தர்களும் அதான் செய்தாங்க. எல்லா சித்தர் பெருமாளும் மரணம் இல்லாத இருக்காங்க. மரணம்தான் காரணம் அப்படின்னா இந்த உடம்பு அழியுது. ஏன் உடம்பு அழியணும்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவ மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம். இதுதான் வள்ளலார் எழுதுகிறார். வேறு எந்த ஞானியாவது எங்கேயாவது புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கான் இந்த உடம்பை நீங்கள் பத்திரமா பாருங்கன்னு? 18 சித்தர்கள் தவிர, வள்ளலார் தவிர வேறு யாரும் இந்த உணவு பழக்கத்தெல்லாம் எழுதவே இல்லை. யாராவது எழுதியிருப்பாங்களாப்பா? யாரும். இந்த உடம்பு மேலே அவ்வளோ பொறுப்பு, அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு அவ்வளோ உண்மையான ஒரு நிலை. இந்த உடம்பை பாதுகாத்துங்கன்றார் வள்ளலார். உங்கள் உடம்பு உங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய கிஃப்ட்டு, மிகப்பெரிய பரிசு பொருள். இந்த பரிசு பொருளை நான் வாங்கி நீங்கள் வைக்காதீங்க, விற்காதீங்க. இந்த பொருளை இழந்துடாதீங்க. அதை எழுதுகிறாரு. பூத நீர் தோற்றம், ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூத அக்கினி தோற்றம். ஜீவனை விளக்கம் செய்யணும்னா என்ன வேணும்? அக்னி தோற்றம் வேணும். அப்போ நம்ம அக்னிக்கிட்ட போனால் தானே இந்த பூதத்தை பிரித்து காட்டக்கூடிய விளக்கம் செய்கிற வரும். நமக்கு விளக்கம் வேணும்னா எங்கே போகணும்? நெருப்புக்கிட்ட போயே ஆகணும். ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூத அக்னி தோற்றம். இந்த பூதத்தில் அக்னி இருக்குது. அந்த அக்னி தோற்றம் தான் நம்ம பிடிச்சோம்னா இந்த பூதம் உருவான விஷயத்தை சொல்லுன்னு எழுதுகிறார். பூத நீர் தோற்றம், ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூத அக்கினி தோற்றம், ஜீவனை அதிகரிப்புக்கும் பூத வாயு தோற்றம். ஜீவனை, உங்களுக்குள்ளே இருக்க ஜீவனை பாதுகாப்பாக வச்சுக்குவோம், ஜீவனை விடாமல் இருக்குவோம். நீங்கள் என்ன செய்யணும்? பூத வெளி தோற்றம், பூத வாயு தோற்றம். ஜீவனை யார் ஆதரிப்பிக்கிறாங்க? எனக்கு ஒரு ஆதரவும் இல்லை. நம்ம பேசுகிறோம், நமக்கு ஒரே ஆதரவாக உள்ள ஒருத்தன் இருக்கான், தெரியல. அவனுடைய ஆதரவு இல்லாமல் வாழவே இல்லை. நானும் சரி, நீங்களும் சரி. கொஞ்சம் உள்ளே போய் வெளியே வர காற்றினுடைய ஆதரவு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிற காற்று ஒரு க்ஷண நேரம், ஒரு கண்ணிமைக்கு நேரம் அந்த காற்று உங்களுக்குள்ளே ஓடலை. உங்கள் கதை என்னாச்சு? கதை முடிஞ்சு போச்சு. வணக்கம் போட்டாச்சு ஸ்க்ரீனில், இல்லை? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. படம் முடிஞ்சு போச்சு. என்ன படம்? வாழ்க்கை படம் முடிஞ்சு போச்சு. இந்த வாழ்க்கை படத்தில் எல்லாம் வரும். காதல் வரும், அன்பு வரும், பாசம் வரும், அடி வரும், கதாநாயகர் இருப்பார், கதாநாயகி இருக்கும், அப்புறம் வில்லன் வருவான். முடிவிலே ஜெயிக்கணும். யார் ஜெயிக்கிறாங்க? இல்லை, சுபம், முடிச்சாச்சு, வணக்கம் போட்டாச்சு. இப்போ நமக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு தான் வள்ளலார் இவ்வளோ விஷயத்தை சொல்லி தெளிவாக எழுதுகிறவர். ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூத அக்கினி தோற்றம். சரி, இந்த பூத அக்கினி தோற்றமும் ஜீவனை அதிகரிப்பும் பூத வாயு தோற்றமும் எதில் இருக்குது? வாயு ஒன்றை பிடிச்சா போதும். வாயு ஒன்றை பிடிச்சா போதும். வாயு பகவானை பிடிச்சிட்டோன்னு சொன்னால் நெருப்பை அதிகமாக்கலாம், நெருப்பை குறைக்கலாம். அதிகமாக காற்றை திறந்தோம்னா என்ன ஆகும்? நெருப்பு அதிகமாகும். க்ளோஸ் பண்ணோம்னா குறையும். இதுதானே, இதுதானே. இதே தான் நீரையும். கொஞ்சம் நெருப்பு அதிகமாகனா தண்ணியில் தவளையில் இருக்கிறது என்ன ஆகும்? கொப்பளித்து வெளியே ஓடும். குறைச்சிட்டிங்கன்னா, சுத்தமாக குறைச்சாச்சுன்னா 0 டிகிரி கெட்டி ஆகிடும். அப்போ உடம்புல இருக்கிற ரத்தம் கெட்டி ஆகிறதுக்கும் தண்ணி ஆகிறதுக்கும் ஆவி ஆகிறதுக்கும் யார் காரணம்? மூச்சு காற்று தானே. அப்போ அது என்ன பேர்? என்ன சொல்கிறான்? ரத்த என்னப்பா?
ரத்த கொதிப்பு. உங்களுக்கு என்ன நோய்? ரத்த கொதிப்பு. ரத்த கொதிப்புனா என்ன? அதாங்க ப்ரெஷர். குக்கரில் ஒரு விசில் வரணும், 2 விசில் வைக்கணும்னு கணக்கு வச்சுருக்குறாங்க எல்லாம். பத்திரமா 4 விசில் வந்த உடனே இறக்கணும். இல்லைன்னு வச்சுக்க என்ன ஆகும்? அப்போ இங்கேயும் விசில் வருது. 5 விசில் வச்சுருக்காங்க நமக்கு கடவுள். 5 விசில் அடிக்கிறான். முதலாவது விசில் கண்ணுக்கு அடிக்கிறான் கொஞ்சம் பேருக்கு காதுக்கு அடைக்கிறான். காது கேட்கல. மௌனை இம்மா நாள் கேட்டு இந்த காது ஏன் இப்போ கேட்கல? அப்போ காது விசிலை நீ விட்டுட்ட. அது அடைக்கும்போது, ஒரு விசில் அடிக்கும்போதே நம்ம எழுந்திருக்கணும். 2வது விசில் கண்ணு, 3வது விசில் வாயில் இருக்கிற பல்லு கொட்டுது, நான் குழறுது, எதையும் மென்று தின்ன முடியல. 4வது விசில் என்னன்னே தெரியல, ஒரு மண்ணும் தெரியல, ஒரு கண்டாயும் தெரியல, ஏதோ கொண்டாந்து வச்சுட்டா தின்றான்னுவான். எல்லாம் நல்லா இருக்குன்னுவாங்க. போச்சு, 4வது விசில் போச்சா? என்ன பண்ணுற? அங்கே தொடரையா தொடலையா ஒன்றும் தெரியல. தொடு உணர்வும் போச்சு. ஐம்புல அமுதளித்து ஐவராதிகளை அகப்பட காத்தருள் அருட்பெருஞ்சோதி. ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடிவயிற்றை முறுக்காதோ கொடிய முயற்றுலகீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரேன்னு என்னை பார்த்து திட்டுறார் வள்ளலர். என்ற அடி வைத்த முருகலை உனக்கு செத்து போட போகிறாரா? நான் சொல்கிறத கேளுடா. ஏன்டா இப்படி வாழற? 5 பிள்ளைங்களும் போய்டும், ஒன்று விட்டு ஒன்று ஒன்றா போவோம். ஐவிளக்கு மூப்பு, 5 விளக்கு குத்து விளக்கு மாதிரி எரிஞ்சிட்ருக்குறோம். ஒரு திரியை மட்டும் தூண்டி செய்யலைன்னா என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஒரு திரியை மட்டும் தூண்டிக்கிட்டே இருக்கிறது. திரி போச்சா? தீபம் போச்சா? அது மாதிரி 5 பிள்ளைங்களும் 5 திரி போட்டு தீபம் ஏற்றி பெரியவங்க காமிச்சாங்க. அந்த விளக்கு என்ன பேர்? குத்து விளக்கு. குத்து விளக்கேற்றி எனக்கு என்னம்மா கோலமிட்டு பாருன்னு ஒரு சித்தம் பாடினான். குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பாரேனும். என்ன கோலம்? அலங்கோலம். கோலம் கோலம்னா அழகு, அலங்கோலம்னா ஆமாம். அது போன வாரத்துக்கு முந்தின பார்த்துட்டோம். தலையை வாரி அழகாக வச்சுன்னு வந்தால் கோலம். கண்ணாமின்னு தலைமுடி வச்சு தொங்க விட்டு வந்தால் அலங்கோலம். சட்டை பேண்ட்டெல்லாம் பிச்சு விட்டு வந்தால் அலங்கோலம் தான் இன்றைக்கி கோலமே. ஆமாம். பையனை கேட்குறேன், என்னப்பா இங்கே கிழிஞ்சிருக்கு முட்டியில், வேறு பேண்ட்டு இல்லையா? இல்லைங்க, இது அப்படியே தான். என்ன விலை? 6000 ரூபா. அடப்பாவீங்களா, கிழிஞ்சு போன பேண்ட்டா 6000 ரூபா? இப்போ முழு பேண்ட்டு என்ன விலை? இல்லை இந்த பேண்ட்டை கிழிச்சு தான் விற்பாங்க. ஜீவனை அதிகரிப்பிக்கும் பூத வாயு தோற்றமும் ஜீவனை வியாபகம் செய்விக்கும் பூத வெளி தோற்றமும். அப்போ வெளியில் தான் இருக்குது எல்லா விஷயமும். காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சித்தவை அருட்பெருஞ்சோதி. சுலபமாக ஒரு வழி சொல்லித்தார் தம்பி. நீ இந்த உடம்பை பண்ணணும், தண்ணியை குடிக்கணும், நீ இப்படிலாம் பக்குவமாக இருக்கணும், 5 புலங்களையும் மேலே போகணும், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் இந்த நெற்றி பகுதியில் 2 புறங்களுக்கு மத்தியில் மனசை வச்சுக்கிட்டே பழகுவாங்க. கொஞ்சம் தினம் ஒரு 5 நிமிஷம் பழகு, அப்புறம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பழகு. அப்படியே ஒரு 2.5 நாளைக்கு 1 மணி நேரம் உட்காந்து பழக ஆரம்பிச்சிட்டா நீ எழுந்து வந்தால் கூட உன் சிந்தனை பூரா அங்கேயே இருக்கும், அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கும். நீ எந்த வேலை வேணாலும் பண்ணிக்கிட்டே இருப்பேன், உன் சிந்தனை அங்கேயே இருக்கும். அப்படியே இருந்துக்கிட்டு நீ அந்த எல்லா வேலையும் செய்தால் எல்லா வேலையும் சீராகவே நடக்கும். உன்னை கோவப்படுறதுக்கு யாராவது வந்தால் கூட உன்னை கோவப்படுத்த முடியாது. உன்னை எரிச்சலடை யாராவது வந்தால் கூட உன்னை எரிச்சல் பண்ண முடியாது. ஏன்னா நீ அங்கேயே இருக்க. அந்த இடம் என்ன இடம்னா அதான் குணம் உருவாகிற இடம். குணம் எடுக்கிற இடம் அந்த இடம்தான். குணம் இருக்கிற இடம் அந்த இடம்தான். காற்று மெல்லன ஓடுகின்ற இடம் அந்த இடம்தான். காற்று விசிறிம்பிக்கு அடிக்காது. அந்த இடத்துல ஒரே நிதானமாக காற்று போகுது. ஒரே நிதானமாக அந்த இடத்துல காற்று இருந்தால் இந்த உடம்புக்கு ஊறு கிடையாது, எந்த பாகமும் கிடையாது. அப்போ இந்த நடுவில் இருக்க தெரியணும். நமக்கு நடுவில் இருக்க தெரியுமானா இல்லை. ராஜசம்
தாமசம் தாமசம் ராஜசம் தாமசம் ராஜசம். சாத்விகம் என்பது இல்லை. அப்போ சாத்விகமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் புருவமத்தில் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சாத்விகமான குணம் தானாகவே வந்துடும். உங்கள் கண்ணேறி எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கே ஏதாவது வந்தாலும் நீங்களும் கண்டுக்க மாட்டீங்க. அமைதியாக ஸ்வரூபமாக, அதாவது சுயஸ்வரூபம், நம்முடைய இயற்கையின் தன்மை அதுதான். இயற்கையினுடைய தன்மை என்னென்னா அமைதியானது, தயவானது, கருணையானது, இரக்கமே வடிவானது. சதா அந்த சிந்தனையோடு இருக்கும்போது மனம் அசையாது. இப்போ மனம் அசைஞ்சால் தான் எல்லாமே. அப்போ மனம் வேறு இல்லை, காற்று வேறு இல்லை. அதுதான் எழுதிட்டார். பூத வெளி தோற்றமும் உப பிருத்திவி, உப நீர், உப அக்னி, உப வாயு முதலிய தோற்றங்களும் அவைகள் இருக்கும் இடங்களும். இந்த உடம்புல அவையெல்லாம் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு தெரியுமா சொல்ல வராரு. அவைகள் இருக்கும் இடங்களும் தொழிலிடம், தொழில் செய்யக்கூடிய இடங்களும். ஒலி அறிவு, என்ன அறிவு? எல்லாம் இந்த பிரிதிவி மண் இருந்தால் தான் எவ்வளவு நடக்கும். கேட்கும் கருவி ஒலி அறிவு, உருவ அறிவு, சுவை அறிவு, நாற்ற அறிவு, பரிசு அறிவு, இந்த 5 அறிவும் இருக்குது. ஐவகை குண அறிவுகளும் அவைகள் இருத்தற்குரிய செவி, கண், நாக்கு, மூக்கு, மெய் என்னும் உள்ளிடப் பொறிகளும் அவைகள் உத்தியோகம் செய்வதற்குரிய வெளியிடப் பொறிகளும் வசதித்து அறிதல், நடந்து அறிதல், கொடுத்து எடுத்து அறிதல், மலம் பிடித்து அறிதல், ஜலம் பிடித்து அறிதல் என்னும் ஐவகை தொழில் அறிவுகளும். தொழில் அறிவு கெட்டு போச்சுன்னா தொழில் சரியாக நடக்காது, ஒன்றுக்கு போகாது, வெளியே போகாது. அப்போ வெளியே போகலன்னா பிரச்சனை, ஒன்றுக்கு போகலன்னா பிரச்சனை. வள்ளல் பெருமான் கீழே இருந்து ஆரம்பிக்கிறார். முதலாவது இந்திரிய ஒழுக்க பாருங்கள். அதில் கண், காது, மூக்கு, வாயு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு முடிக்கும் போது சொல்லுவார், மலதள உபாதைகளை கிரமமாக கழியுங்கள். ஏன்னா மீதி நாளும் கெடுத்துரும். அது ஒன்று புலன்களே கெடுக்கிறது அங்கே மலதள உபாதைகள் தான். சரியாக வெளியே போயிட்டு சரியாக ஒன்றுக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒழுங்காக இருக்கும். ஒன்றுக்கு சரியாக போகல, வெளியே சரியாக போகலன்னா பிரச்சனை வந்துடும். மனசு என்ன செய்யும்? கீழ்ப்பக்கமே ஓடி போயிடும். கீழே முதல்ல சரி பண்ணது தான் மேலே எல்லாம் சரியாக இருக்கும். அது எழுதுகிறார். மலம் பிடித்தறிதல், ஜலம் பிடித்தறிதல் என்னும் ஐவகை தொழில் அறிவுகளும் அவைகள் இருத்தற்குரிய வாக்கு, பாதம், கை, நீர்வாசல், அபான வாசல் என்னும் கரும உள்ளிடப் பொறிகளும். இல்லை மிஷினரி. இந்த மிஷினரியெல்லாம் உள்ளே வச்சு எனக்கு ஸ்டேரிங் வச்சுருக்கிற, கிளச்சு வச்சுருக்கிற, கியரை வச்சுருக்கிற, பிரேக்கை வச்சுருக்கிற. ரொம்ப பேர் எப்போ பார்த்தாலும் பிரேக்லேயே இருக்கும் கால். எடுத்ததுக்கெல்லாம் பிரேக் போட வேண்டியது இல்லை. ரொம்ப பேர் கிளச்சில் இருக்கும் கால். கிளச்சை அழுத்தவும் மாட்டாங்க, கீரை போடுவாங்க. வண்டி என்ன ஆகும்? போச்சு. கியர் பாக்ஸ் தான் அவுட்டு. யாருக்கு? வண்டியில் இருக்கிற வண்டிக்காரருக்கு தான் அவுட்டு. மற்ற எதிர பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த வண்டிக்காரனுக்கு தான் போச்சு. அப்போ என் வண்டியில் நானே கிளச்சி அப்பப்போ மேய்ச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? என் உடம்பு தான் கெடும். அதனால் கியரு மாற்றும் போதெல்லாம் கிளச்சை என்ன பண்ணணும்? ஆமாம். அப்பா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டிரைவிங் மாதிரி தான். இந்த உடம்பை ஓட்டின்னு இருக்கிற டிரைவரே நமக்கு தெரியவே இல்லை. மேலே வண்டியை பார்த்துட்டு இருக்கிறோம். வண்டியை தான் அழகாக பார்க்குறோம். வண்டி உள்ளே இருக்கிற ஆளை பார்க்கவே இல்லை. எழுதுகிறாரு, கரும உள்ளிடப் பொறிகளும் அவைகள் தொழில்படக்கூடிய கரும புறவிடப் பொறிகளும். கரும புறவிடப் பொறிகளும் இதெல்லாம் மட்டும் இல்லை. இந்த உடம்புல இருக்கிற நானே நினைத்தல், விசாரித்தல், நிச்சயித்தல். நினைத்தல் அது என்னவாக இருக்கும்? முதல்ல நினைக்கிறோம். என்னவாக இருக்குன்னு ஒரு கேள்வியை போட்டு கையால் தடவி போகிறது, இல்லை விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது விசாரித்தல். மூன்றாவது இதுதானா நிச்சயித்தல். அது இதுக்கு இவ்வளவு பெருசு ஒன்றுமே இல்லை. அது அகங்காரம் வந்துடும். ஆக இது இந்த எத்தனையும் நமக்குள்ளே தான் இருக்குது. நினைத்தல், விசாரித்தல், நிச்சயித்தல், அகங்கரித்தல் என்னும் சூக்கும கரண தொழில்களும் அவைகளை ஏற்றக்கூடிய மனம் நினைக்கிறது, புத்தி விசாரிக்கிறது, சித்தம் நிச்சயிக்கிறது, அகங்காரம் என்ன செய்யுது?
அதுதான் நம்ம கெடுக்கிறதே அவர் தான். அவர் தான் கெடுக்கிறார். என்னையும் உங்களையும் கெடுக்கிறவர் யார்? அகங்காரம். அகங்காரம் வரக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிற எனக்கு அகங்காரம் வரக்கூடாது. நான் தான், எல்லாம் நான் தான். என்னை கேட்காத ஏன் செய்த? என்னை கேட்காத ஏன் கொடுத்த? என்ன கேட்டியா நீ? எல்லாம் இவரை கேட்கணும். உன்னை கேட்காமலே போயிட்டாங்களே, என்ன செய்வ? உன்னை கேட்காமலே நீ போயிட போறிய, யாரை கேட்டு போவ? எல்லாம் நான் நான் நான். அது ஆங்கிலத்தில் தான் சொல்கிறீங்க, ஈகோவா? ஈகோ தானே. அந்த வந்து நம்மளை விட்டு போகணும், கோன்னு சொல்லி அனுப்பணும். இந்த ஈயை கோன்னு தடுத்தணும். ஈயை மட்டும் ஓட்ட தெரியுது, அந்த ஈகோவை ஓட்ட தெரியல நமக்கு, இல்லை? அதை வள்ளல் பெருமான் எழுதுவார். ஆமாம், அந்த ஈயை மட்டும் ஓட்ட தெரியுது, ஈகோவை ஓட்ட தெரியணும். கோ ஈகோ. அதான் அது ஒரு பெரிய ஞானி கதையில் வரும். ஒரு ஞானி உள்ளே உட்காந்து தவம் பண்ணுறாரு கோவைக்குள்ளே. அவரை பார்க்கணுன்னா 4 சீடர்கள் முன்னாடி. இவர் உலகம் பூரா சுற்றுற பெரிய ஞானி. அவரை பார்க்க இவர் வராரு. இவர் இருந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிற ஒரே மனிதன். இவர் பெரியவர், அவர் வரார். இன்னொன்று தெரிஞ்சுக்க, உலகம் பூரா சுற்றி வந்தாலும் பெரியவன் இல்லை, ஒரு இடத்துல உட்காந்துக்கிறவன் தான் பெரியவனே. உலகம் பூரா சுற்றி வந்தவங்க எதையும் அடையலை. இந்த தத்துவத்தை நம்முடைய கதைகளை சொல்லிட்டாங்க. முருகப்பெருமான் உலகம் பூரா சுற்றி வந்து இதையே வாங்கினாரா? வாங்கவே இல்லை. விநாயகர் என்ன பண்ணார்? உட்காந்த இடத்துல ஞானத்தை வாங்கிட்டார்ல. அது என்ன பழம்? ஞானப்பழம் நீ எப்பா. பழத்தை உட்காந்த இடத்துல வாங்கின ஆள் விநாயகர். நாமெல்லாம் என்ன பண்ணோம்? விநாயகர் மாதிரி வாழ கற்றுக்கணும். தாயும் தந்தையும் நமக்குள்ளே தான் இருக்காங்க. இவன் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். ஆக சாமி வந்து கேட்குறாரு, ஐயா நான் பார்க்கணும் உள்ளே இருக்கிறவன், நான் பார்க்கணுங்க உள்ளே, நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். நான் உலகம் சுற்றும் வாலிபன், பெரிய ஆள் சாமியார், நான் வந்திருக்கேன்னு சொல்லு. என்ன இந்த நாட்டில் தெரியாதவங்களே கிடையாது. எல்லா டிவி சேனல்லையும் நான் தான் வரேன், எல்லா பத்திரிகையிலையும் நான் தான் வரேன், எல்லா நிகழ்ச்சிகளிலும் அரசாங்க விழாக்களும் என்ன தான் அழைப்பாங்க. நான் இந்த உலகத்துக்கே பெரிய ஆள், நான் எல்லாமே பெரிய சாமியார் நான் தான். அப்படிப்பட்ட சாமியார் இவரை வந்து பார்க்க வந்திருக்கேன், நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர்கிட்ட போய் யார்ப்பா வந்திருக்குது? நான் வந்திருக்கிறேன்னு அவர் சொல்லிகிட்டே இருக்காருங்க. சும்மா நான் வந்திருக்கிறேன் வந்து பார்க்கணும், நான் வந்திருக்கிறேன் பார்க்கணும், என்னை இட்டு போங்கன்னு கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் பதில் சொல்ல, ஐயா கேட்டு வரேன்னு சொல்கிறோம், சாமியை கேட்டு வரோம். போய் அவங்ககிட்ட சொல்லு, நான் செத்த பிறகு என்னை வந்து பார்க்க சொல்லினார். இன்னமும் புரியும், தலை சொல்லிக்கிட்டே போகிறான். அவங்ககிட்ட போய் நான் செத்த பிறகு வர சொன்னார். அவன் யோசிக்கிறான், நான் செத்த பிறகு வந்து பார்க்குறதா? ஏன்டா அவர் செத்த பிறகு நான் எப்படிடா பார்ப்பேன்? இல்லைங்க இதை தான் சொல்ல சொன்னார். கொஞ்சம் யோசிக்கிறான், நான் செத்த பிறகு. அப்போ நான் வந்து உன்னை பார்க்க போகிறேன்னு சொன்னது தப்பு இல்லை, அகங்காரத்தில் நான் சொல்லிட்டேன். நேராக வடிவு, சாமி நானே இல்லை இப்போது, அந்த நான் இன்றைக்கே போச்சு, இப்போயே போச்சு, உங்களை பார்த்த பிறகு போச்சு. இந்த அகங்காரத்தை அப்பயே எடுத்து போட்டான். அதனால் அகங்கார கொடுங்கிழங்கை அகழ்ந்து எரிய அறியேன், வள்ளலார் எழுதுற. அகங்கார கொடுங்கிழங்கு அகழ்ந்து எரிய அறியேன். மரத்தை வெட்டிட்டோம், அப்படியே விட்டுட்டான்னு பேர் என்ன செய்யும்? முருங்கை மரத்தை வெட்டி பாருங்கள், மறுபடியும் வரும். எந்த மரத்தை வெட்டினாலும் அந்த மரம் வேர்லேருந்து துளிர்வதோ அந்த மரம்லாம் நம்ம வளர்க்கக்கூடிய மரங்கய்யா. அது பிரம்ம ரகசியமே அந்த மரத்து வேரில் தான் இருக்குது. நம்மளை படைப்பாற்றலை கொடுக்கக்கூடிய மரங்கள் எதுனா, வெட்டினால் வேரிலிருந்து தளிர் வருகிறதா அந்த மரங்கள் இந்த உடம்புக்கு மூலாதாரத்துக்கு கொடு. இந்த மூல ஆதாரம் மண், இந்த மண் தத்துவத்தை அதிகப்படுத்துறது அதுதான். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். முருங்கை என்ன, தாண்டிக்காய் மரத்தை வெட்டி பாருங்கள், இங்கே நாங்கள் வெட்டிட்டோம்ல, அந்த மரத்து வேர்லேருந்து வருது. எந்த மரங்களெல்லாம் வெட்டினால் அந்த வேர்லேருந்து வருகிறதோ அதெல்லாம் என்ன, மரமல்லிகைன்னு ஒரு மரம் இருக்குது, வெட்டி பாருங்கள் வேர்லேருந்து தளிர் வரும். எல்லா மரமும் வேர்லேருந்து வரும். சில மரம் வெட்டிட்டிங்கன்னா வேறு வரவே வராது. ஆக இதை தான் வள்ளலார் அகவல் எழுதுவார்.
என்னைத்தான் ஆணவம் முதல் இங்கே வந்து போகிறோம். நானும் வார வாரம் வள்ளலாருடைய பெருங்கருணையினாலே ஆணவம் இல்லாமல் வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எப்பயாவது ஆணவம் தலை தூக்கிடுச்சா உள்ளே போய் உட்காந்துருவேன். அவன் பதில் சொல்லக்கூடாது, ஆணவம் வருது, பேசிகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இந்த வரங்கன்னு உள்ளே போயிட்டா சரியாக போச்சு. உள்ளே போய் சற்று நேரம் உட்காந்துருந்தாலே அமைதியாக இந்த ஆணவம் என்ன செய்யும், அது உள்ளே இருக்கும், அது வாட்டு இருந்துக்கிட்டு இருக்கும். எப்படா இடம் கிடைக்குன்னு பார்க்கும், எப்போ இடம் கிடைக்குன்னு பார்க்கும், உடனே வெளியே வரும். இல்லறத்தில் குடும்பத்தில் வாழற நாம் முதலாவது இந்த அகங்காரத்தை விட்டு ஒழிக்கிறதுக்கு கற்றுங்க. பெண்ணாயினும் ஆணாயினும் அகங்காரம் இல்லைன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கு. நான் தான் எல்லாம், என்னை விட்டால் யாரும் இல்லை, எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு. அகங்காரம் சுத்தமாக போகணும். சரி இப்படி செய்யலாமே, சரி நீ சொல்கிறதில் இப்படி இருக்குது, இதில் இப்படி சரியில்லையே, சரி நீ சொல்கிற மாதிரியே செய்கிறோன்னு வச்சுக்கோ, இப்படியெல்லாம் வருமே. ஆமாங்க, அந்த சிந்தனை எனக்கு இல்லைங்க, சிந்து போச்சா. அதெல்லாம் நம்ம விலைக்கு சொல்ல மாட்டோம். நான் அந்த அளவுக்கு எங்களுக்கு புத்தியாக கிடையாது. நான் சொல்கிறத கேளுன்னு தான் சொல்லுவோம். என்ன நான் யார் அதையும் விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சாதாரண ஆள் அவங்ககிட்ட போய் விளக்கம் சொல்லிட்டு உட்காந்துருக்குது, விளக்கமே சொல்ல மாட்டோம். இதுதான் நம்ம நடைமுறை கொண்டு வரணும். ஒரு சின்ன விஷயம் குடும்பத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், விளைவுகளை உட்காந்து பொறுமையாக சொல்லுங்கள், கொஞ்சம் சிந்திப்பாங்க. அதை விட்டுட்டு அகங்காரத்தினால இது இப்படி தான் சட்டம் போடுறது. வீட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது, சட்டம் இயற்றுவது அவங்களே அங்கேயே. லா காலேஜ் வேறு எங்கேயும் இல்லை, வீட்லேயே தான் இல்லைங்களா சட்டம் படிக்கிறது. அப்புறம் இவரே கேட்பார், கட்டிட்டு வந்தனால சட்டம் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீ இல்லை, சட்டம் பேசிக்கிட்டே இருக்கிறேன். சட்டம் படிச்சுட்டா கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. அதனால் வள்ளலார் சொன்னது இந்த உடம்புலேருந்து தான் ஆரம்பிக்கணும். மண்ணியல் விரிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மண் எப்படி வருதுன்னு வள்ளலார் எழுதுகிறாரு. இந்த மண் இந்த உடம்புல இருக்குது. மண் தத்துவத்தை முதல்ல ஜெயிக்கணும்னா கீழே மையம், இந்த கீழ் மையத்தை தான் எடுக்கலான்னு இருந்தேன். இந்த வாரம் முடியல, அடுத்த வாரம் பார்க்கலாம். அந்த மையத்துக்கு வள்ளல் பெருமான் எல்லா ஞானிகளும் மூலாதாரம்னு எழுதுகிறாங்க. அவை பிராட்டி கூட என்ன சொல்கிறாங்க, மூலாதாரம். அழகாக ஒரு பாடலே அவை பாடல் எழுதியிருக்காங்களே, அவை குறள். மூலாதாரத்து மூன்று எழுக்கலன். வள்ளலார் பூத பிரிதிவி தோற்றம், பூத அக்னி தோற்றம்னாலே அது எங்கேருந்து எழுதுன்னு கொண்டு வராங்க. அந்த அக்னி தோற்றத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்லி நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து இரண்டு புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கு பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன், இந்த உடல் நான் அல்ல என்று இதை தான் வள்ளலார் கண்டுபிடிச்சார். என்ன பெருசாக கண்டுபிடிச்சாருங்க, நோய் இல்லாமல் வாழறதுக்கு வழி, முதுமையிலும் இளமையாக இருக்க வழி, முயன்றால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதமும் தடைபடாத ஒரு உடல், இதை பெறுவதற்குரிய ஒரு இடம், நம்முடைய சத்துவ குணம் மேல்வங்கி அமைதியாக அன்பாக பொறுமையாக கருணையாக இரக்கத்தோடு தயவோடு வாழ்கின்ற ஒரு இடம், இரண்டு புறங்களுக்கு மத்தியில் உள்ள இடம். அந்த இடத்துல போயிட்டிங்கன்னா கோடி கொடுத்தாலும் கிடைக்கக்கூடிய இடம் அந்த இடம். அந்த இடத்துல இருந்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலான்னு கண்டு எழுதியவர் வள்ளலார். ஆகையினாலே அவர் சென்ற வழியில் நாமும் செல்வதற்கு முயற்சிப்பைமையானால் நம்முடைய எண்ணங்களை தொகுத்து பகுத்து வகுத்து பெருகி ரெண்டு புறங்களுக்கு மத்தியில் நிறுத்தி கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன், இந்த உடல் நான் அல்ல என்று கருதி கடவுள் வழிபாடு செய்வோம். கருத்தின்கண் கடவுளுடைய பேராற்றல் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அவ்வாறு வெளிப்பட்டு விளங்க வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற எல்லா சுகங்களையும் பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெறக்கூடும் என்று வள்ளல் பெருமான் எழுதி அருளியிருக்கின்ற சத்திய வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, பொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, நல்ல மழை பொழிக, நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்புள்ளங்களே, காலையில் யோகா முடிந்ததும் கஞ்சி, மதிய உணவு.